ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகக்கூடிய ரெசிபி என்னென்னா பாதுஷா. முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். மைதா மாவு 3 கப்ஸ், அன்சால்டட் பட்டர் 1 ஸ்டிக்கு. இது ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுடைய பட்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பேக்கிங் சோடா 2 பிஞ்ச், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன். இப்போது நம்ம மாவு எடுத்துக்கிறோம். அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 2 பிஞ்ச் பேக்கிங் சோடா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம பட்டரையும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. எனக்கு 1 கப்பு தண்ணி ஆச்சு. உங்களுக்கு பார்த்துக்கோங்க எவ்வளோ தேவையோ அந்த அளவு விட்டு இந்த பதத்துக்கு வரணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட மாவு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போது 3 கப் சுகர் எடுத்துருக்கேன் ஒரு பாத்திரத்தில். கொஞ்சம் தண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா பாகு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுடைய பாகு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க. இப்போது 1 டீஸ்பூன் லெமன் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய பாகு தயாராகிடுச்சு. இப்போது நம்ம மாவெல்லாம் சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி வச்சுருக்கோம். அப்புறம் அதை கையில் வச்சு ஃப்ளாட்டன் பண்ணி நடுவில் ஒரு சின்ன ஹோல் போட்டு இந்த மாதிரி ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்றும் அதே மாதிரி ரெடி பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா, இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சிடணும். எல்லா பீஸையும் இதை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருங்க. ஒரு பேனில் ஆயில் சூட வச்சுருக்கேன். அதில் எல்லா பாதுஷாக்களையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது எண்ணெய் லோ ஹீட்டில் தான் இருக்கணும். குறைவான தீயில் வச்சு வேக வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பஃப் ஆகி கிடைக்கும். பாதுஷாலாம் பஃப் ஆகி மேலே வந்திருக்கு. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். லைட் ப்ரௌன் ஆகணும். இப்போ திருப்பி விட்டுடலாம் எல்லாத்தையும். அடுத்த பக்கமும் வேகணும். 2 பக்கமும் வெந்ததுமே ரெடி ஆயிரும் எல்லாமே. இப்போ நமக்கு அடுத்த பக்கமும் லைட் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நம்மளுடைய பாதுஷா தயாராகிடுச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட போகிறோம். இப்போ ஒவ்வொரு பாதுஷாவாக நம்ம சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் எல்லாம் நல்லா உள்ளெல்லாம் சுகர் சிரப் போகிறது மாதிரி அமுத்தி விடுங்க. மொத்தத்தில் 2 மினிட்ஸ் வச்சுருக்கணும். ஒரு பக்கம் 1 மினிட், அடுத்து திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் 1 மினிட். டூ மினிட்ஸ் ஆனோன்னா நம்மளுடைய பாதுஷா ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுடைய பாதுஷா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன்.
இப்போ நம்மளுடைய பாதுஷா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக ஜூஸியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட சேனலை பார்க்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.